வணக்கம். வில்லம்பு செய்திகள். திருவள்ளூர் அடுத்த பட்டரைப்பெருமந்தூர் பகுதி முருகன் கோவிலில் 1200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சுரங்கப் பாதையை தொல்லியல் துறை கண்டறிந்தனர். பாண்டியர் காலத்தில் கட்டப்பட்ட இந்த சுரங்கப் பாதை முருகன் கோவிலில் இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருவள்ளங்காடு சிவன் கோவிலுக்கு செல்லும் வகையில் உள்ளதாக தகவல். திருவள்ளூர் மாவட்டம் பட்டரைப்பெருமந்தூர் கிராமத்தில் நடந்த அகழ்வாராய்ச்சியில் கற்காலம் முதல் வரலாற்று காலம் வரையில் தொல்லியல் சான்றுகள் கிடைத்துள்ளது. குசுசத்தலை ஆற்றின் கரையோரம் உள்ள இந்த கிராமத்தில் 30,000 ஆண்டுகளுக்கு முன்பே இப்பகுதிகள் மனிதர்கள் வாழ்வதற்கான தடயங்கள் கிடைத்த நிலையில் 2016 ஆண்டு தமிழக தொல்லியல் துறை சார்பில் அகழ்வாராய்வு நடத்தப்பட்டது. அதுபோல் 2 கட்ட அகழ்வாராய்ச்சிகள் நடைபெற்று முடிந்த நிலையில் கடந்த 2023 ஆண்டு 30 லட்சம் மதிப்பில் நடைபெற்ற அகழ்வாராய்ச்சியில் பண்டைய கால பொருட்கள் கண்டறியப்பட்டது. இதனையடுத்து அகழ்வாராய்ச்சி நடைபெற்ற இடத்தின் அருகே உள்ள முருகன் திருக்கோவிலில் இருந்த கற்களை அகற்றிய போது சுரங்கம் இருப்பதைக் கண்டு தொல்லியல் துறைக்கு பொதுமக்கள் அளித்த தகவலின் அடிப்படையில் தொல்லியல் துறையினர் தற்போது அந்த இடத்தில் ஆய்வு செய்து வருகின்றனர். மேலும் இந்த சுரங்கப்பாதை பாண்டியன் காலத்தில், அதாவது சுமார் 1200 ஆண்டுகளுக்கு முன்னர் கட்டப்பட்டு இருக்கலாம் எனவும், இந்த சுரங்கம் பாதையானது முருகன் கோவிலில் இருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருவள்ளங்காடு நடராஜன் கோவிலை இணைக்கும் வகையில் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் முதல் கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையிலிருந்து திருப்பதி வரை நடைபெறும் நெடுஞ்சாலை விரிவாக்க பணிகளுக்காக ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு வரும் இந்த நிலையில் சாலை விரிவாக்க பணிக்காக முருகன் கோவில் அருகே இருந்த பெரிய கல்லை எடுத்த போது இந்த சுரங்கப்பாதையை கண்டறியப்பட்ட நிலையில் பட்டரைப்பெருமந்தூரில் அகழ்வாராய்ச்சியை மீண்டும் தமிழக அரசு தொடங்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. ஒவ்வொரு முறையும் வரீங்க. ஆமாம், அதை 3 ஆண்டு தொடர்ந்து அகழாய்வு செஞ்சோம். சுமார் 3000 தொல்பொருட்கள் மேலே நாங்கள் அகழாய்வு பண்ணி எடுத்திருக்கோம். அதை அறிக்கையாகவும் வெளியிட்டப்பட்டிருக்கு கடந்த ஆண்டு. ஸோ அதுக்கான 3ஆம் கட்ட அகழாய்வுக்கான பணியும் நடந்துகிட்ருக்கு. 3ஆம் கட்ட அகழாய்வுக்கான அறிக்கையும் நம்ம தயார் செஞ்சுட்ருக்கோம். ரகசிய அறை தான் சார். அதுக்கான இடங்கள் பொதுமக்களோ அல்லது அரசாங்கத்தினுடைய இடையோ இருந்தால் நாங்கள் கண்டிப்பாக தொடர்ந்து ஆய்வு செய்வோம். லோகநாதன், மாவட்ட தொல்லியல். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த பட்டரைப்பெருமந்தூர் திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் வட்டத்தில் அமைந்துள்ள ஒரு சிறிய கிராமமாகும். இந்த கிராமம் மிக பழமையான கோயில்கள் கொண்டுள்ள ஊராகும். இதற்கு சோழர்கள் காலத்திலிருந்து கட்டப்பட்ட ஒரு சான்றிதழெல்லாம் கிடைத்திருக்கிறது. இந்த முருகன் கோயில் மிகவும் தொன்மையானது. மிக உயரமான ஒரு முருகன் வள்ளி தெய்வியானோடு இருக்கின்ற ஒரு திருக்கோயில். இந்த குசஸ்தலை ஆறு என்று சொல்லக்கூடிய ஆறு கரையோரமாக இந்த பாலமுருகன் கோயிலானது 6 படை வீடாக நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. மணவூர், விடையூர், கடம்பத்தூர், தக்கோலம், திருமால்பூர், பட்டரைப்பெருமந்தூர் ஆக இந்த 3ம் இந்த குசஸ்தலை ஆறு கரையில் பாலமுருகனாக இருக்கிறது. இந்த ஊரில் மட்டும்தான் வள்ளி தெய்வியானோடு இருக்கின்றார்கள். இது மிகவும் பழமையான கோயில். ஆனால் சிறியதாக இருக்கிறதுனால தெரியவில்லை எல்லாருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது. கீழே நிலவரை இருக்குது. இந்த நிலவரையிலிருந்து திருவள்ளங்காட்டுக்கு போகிறதாக ஒரு செய்தி தான். ஆனால் இது ஆராய்ச்சி பண்ணி போகும்போது இருக்கலாம்ன்றது ஒரு அபிப்பிராயம் தான் சார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள வில்லம்பு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்தவும்.